மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பயணம் செய்கின்ற ஜோதிடர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, மாணவ மாணவிகளே, ஆன்மீக நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எல்லோரும் சுகமாக இருக்கிறீர்களா? இருப்பீர்கள், இருக்க வேண்டும். எனது தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட கலையை அருளிய அனைத்து குருநாதர்களின் ஆசீர்வாதங்களோடு இன்று நமது சேனலில் ஜோதிட சூட்சமங்களும் சொல் விளக்கமும் என்ற தலைப்பில் ஜோதிடத்தை பற்றிய நிறைய கருத்துக்களை தெரிய விரும்புகிறோம். ஒருவரின் ராசி மற்றும் நட்சத்திரம் மட்டும் அல்லாமல் அவரது ஜாதகத்தில் லக்னம் மற்றும் கிரகங்கள் பற்றிய விவரம் அனைத்திற்கும் தெரிந்த ஒன்று. நாம் இன்று ஒருபடி மேலே சென்று ஜாதகத்தில் உள்ள ஸ்தான பலம், பாவகத்தின் சுபத்தன்மை, கிரக பலம், அவற்றோடு பலவீனம் மற்றும் ஒரு சில ஜோதிட வார்த்தைகளின் சொல் விளக்கங்களை பற்றி உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஒரு ஜாதக கட்டத்தில் லக்கணம், ராசி, அவற்றோடு அந்த சாரநாதனின் சூட்சம பலம், பலவீனம் தெரிய வேண்டும். அதன் மூலம் ஜாதகர் பற்றிய முழு விவரங்கள், அதாவது அவரவர் கர்வம், உடலமைப்பு, நிறம், குணாதிசயங்கள், இஷ்ட தெய்வம், குலதெய்வம், ஜாதகரின் திறமை, உழைப்பு, விருப்பம் என்று பல்வேறு விவரங்களை அங்கே அறிந்து கொள்ள இயலும். இது தவிர ஜாதக கட்டத்தில் உள்ள பாவகங்கள் மற்றும் கிரகங்களின் பலவீனம் அனைத்தும் பாவ காரகத்துவம், கிரக காரகத்துவத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். சுப அசுப பலன்களின் செயல்களை தசாபுத்தி காலத்தில் செயல்படும் அதையும் அறிவதற்கு அதோடு கோச்சாரமும் துணை செய்யும். அதன் அடிப்படையிலேயே ஜாதகம் முக்கிய உயிர் நாடியாக லக்கணம், பலம் மற்றும் பலவீனம் என்பதனை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடத்தில் சூட்சம முறைப்படி ஒரு கிரகம் பூமிக்கு அருகில் இருக்கும்போது கிரகங்களினுடைய ஒளி கதிர்கள் கூடுதலாக கிடைப்பதால் அதனை உச்சம் எனவும், அதற்கு எதிர்கோண தூரத்தில் இருக்கும்போது அந்த கிரகத்தை நீச்சம் எனவும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ கிரகங்களின் உச்சம் பெற்றால் 100% பலம் அதிகமாக இருக்கும், நல்ல பலன்களும் உண்டு. மூலத்திரிகோணம் பெற்றால் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் மூலத்திரிகோண அமைப்பில் இருந்தால் அந்த தசாபுத்தி காலங்களில் 75% நல்ல பலனையும் 25% தீய பலனையும் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு கிரகம் ஆட்சி பெற்று விட்டால் 50% நல்ல பலனை கொடுக்கும், 50% கெட்ட பலனை கொடுக்கும். நட்பு என்று எடுத்துக்கொண்டோமானால் 25% நல்ல பலனையும் 75% தீய பலனையும் கொடுக்கும் என்று முறையாக வரிசைப்படுத்தப்பட்டு உள்ளது. ஒருவருடைய ஜாதகத்தை எடுத்தவுடன் உச்ச வீட்டில் யார் இருக்கிறார், நீச்ச வீட்டில் யார் இருக்கிறார், மூலத்திரிகோண வீட்டில் யார் இருக்கிறார், அவைகளுடைய பாகையின் விவரம் என்ன என்பதனை நாம் தெரிந்து கொள்வது மிக 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 அவசியம். ஆற்றல் பெற்ற கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம், அது அஸ்தங்கம், பாதகாதிபதியோட தொடர்பு, மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 கிரகங்கள் மறையாமல் இருப்பது சுப பலனையும் மறைந்தால் அசுப பலனையும் கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து துருஸ்தானங்கள் வலுப்பெறும் பொழுது, அது இந்த 6, 8, 12 அவருடைய ஜாதகத்தில் வலுப்பெறுது அப்படின்னா அந்த தசை நடக்கிறப்ப அவங்களுக்கு கடன் இருக்கும், நோய் இருக்கும், இழப்பு இருக்கும், தோல்வி இருக்கும், துக்கம் இருக்கும், பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதனை எதிர்கொள்ளுவார்களா அல்லது எதிர்கொள்ளாமல் முடங்கி விடுவார்களா, இது லாபமா நஷ்டமா என்பதனை ஜாதக ரீதியாக கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்தும் அன்றைய கோச்சாரத்தன்மைகளை பொறுத்தும் நாம் மிக விரிவாக சொல்ல முடியும். அப்போ அசுப கிரகங்கள் மறைவு பெற்றால் ஒருவித நன்மையும் என்று கூறலாம். இப்போ சூரியன் எடுத்துக்கலாம், ராகு, கேது, செவ்வாய் இவைகள்லாம் அசுபர்கள். அவர்கள்லாம் போய் இந்த 6, 8, 12 அந்த கெட்ட ஸ்தானங்களில் இருந்து அந்த ஜாதகருக்கு யோகத்தை கொடுக்கும். அப்படின்று சொல்கிறத விட அதோடு சேர்ந்து கைகோர்த்து நிற்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன, அதனுடைய பார்வை எந்த மாதிரி அந்த நிலைகளில் விழுகுது என்பதனையும் நாம் கணித்து தெரிந்து கொள்ள வேண்டும். வேத ஜோதிடத்தில் ஒரு விதி கோட்பாட்டை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பல விதிகளுடன் கூடிய சூட்சமங்களை பார்த்து பலனுரைத்தல் நன்று. மேலோட்டமாக பார்த்தால்
ஜாதகருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் உச்சமடைந்திருக்கும், ஆனால் உச்ச பலனை பெற்று இருக்காது. ஒருவித நீச்ச பலனை பெற்று இருக்கும். அதற்கு பல காரணிகளின் சூட்சமங்களும் உள்ளன. அவற்றை சொல் விளக்கம் மூலம் பார்ப்போம். மிக தெளிவாக உங்களிடத்தில் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். சக்கரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, ஒரு சக்கரத்தில் 12 ராசிகள் இருக்குது. அதே மாதிரி நவாம்சம் சொல்கிறதுலையும் 12 இருக்குது. அந்த மாதிரி எடுக்கக்கூடியப்ப துல்லியமாக ஒரு பலனை அறியணும் அப்படின்னா ராசி சக்கரத்தை பார்க்கணும். கோரா சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க, திரேகானம் அப்படின்னு சொல்லுவாங்க, சதுர்தாம்சம் அப்படின்னு சொல்லுவோம், பஞ்சமசாம்சம், சஷ்டியாம்சம், சப்தாம்சம், அஷ்டாம்சம், நவாம்சம், தசாம்சம், அதே மாதிரி ருத்ராம்சம், விம்சாம்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதைத்தான் இந்த 12 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அப்போ ராசி சக்கரத்தில் ஜாதகரின் அனைத்து பொது குலன்களையும் குணாதிசயங்களையும் கடவுள்களையும் அவர் உயிர் லக்கணம் உடல் ராசியாக இருந்து ஜாதகரை வழிநடத்துவது, அந்த குழந்தை பூமியில் ஜனனாகும் நேரம், சூரியன் ஒளி அதெல்லாம் வைத்து நம்ம அந்த ஜாதகருடைய நிலைகளை அறிதல் ஃபஸ்ட்டு பாயிண்ட். கோரா சக்கரம் அப்படின்னா தனஸ்தானம், 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க, செல்வ நிலைகளை பற்றி அறிவது. திரேகானம் அப்படின்னா T3 அப்படி சொல்லுவாங்க, சகோதரனை பற்றி அறியும் அங்க அடையாளங்கள் மற்றும் நோய் விவரங்களை சொல்லும் ஒரு இடம். சதுர்தாம்சம் அப்படின்னா 4ஆம் இடம், 4ஆம் பாவகம், 4ஆம் இடம், வீடு சொத்து அதிர்ஷ்டம் பற்றி துல்லியமாக சொல்லுவது சதுர்தாம்சம். அதுக்கடுத்து பஞ்சசாம்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது, பஞ்சம்னா 5, புகழ், அதிகாரம், பூர்வ புண்ணியம், குழந்தை பாக்கியம், குலதெய்வம், இப்படி எல்லாத்தையும் பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த 5ஆம் பாவகம். 6ஆம் பாவகம் என்று எடுத்துக்கொண்டால் சஷ்டியாம்சம், உடல்நலம் மற்றும் நோய்களை குறிகாட்டுவது. சப்தாம்சம் என்பது குழந்தைகள் பேரன்களை பற்றிய உதவுடன் சக்கரம். அஷ்டாம்சம் என்றால் ஒரு ஜாதகர் எதிர்பாராத நிலையில் துன்பங்களையும் திடீர் மரணங்களையும் ஆயுள் இதெல்லாம் கணிக்கிறது அந்த 8ஆம் T8. T9 என்பது தான் சக்கரம், நவாம்சம். நம்ம ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் நவாம்ச கட்டம் மட்டும்தான் போட்டிருப்பாங்க, மற்ற கட்டங்கள் எதுவுமே இருக்காது. ஆனால் பழைய காலத்தில் எழுதப்பட்டப்போ இந்த 12 கட்டங்களும் போட்டு நிறைய விளக்கங்களை கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி அதெல்லாம் குறைஞ்சு இன்றைக்கி அப்படியே பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர், அதாவது அந்த சாஃப்ட்வேர் மூலமாக போடுறப்ப இந்த நவாம்சமும் ராசி அம்சம் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. அப்போ நவாம்சத்தில் வச்சு என்னென்ன பார்க்கலாம், வாழ்க்கையுடைய துணை பற்றி, திருமணம் பற்றி, அவங்களுடைய பொறுப்புகள், சிந்தனைகள், எதிர்கால நபர்களோடு தொடர்பு, கூட்டு தொழில், இதெல்லாம் அங்கே பார்க்கலாம்னா நவாம்சத்தில் பார்த்து சொல்லணும். தசாம்சம் அப்படின்னா ஒருவருடைய தொழில், அரசு தொழிலா, அடிமை தொழிலா, அரசாங்க தொழிலா, இல்லை அவர் அரசியல்வாதியாக இருப்பாரா, ஆசிரியராக இருப்பாரா என்பதனையும் சொல்லக்கூடிய, அந்த சமூக சேவகராக இருப்பாராம், இதெல்லாம் பற்றி ரொம்ப ஆழமாக எடுத்து சொல்லக்கூடியதான் அந்த தசாம்சம். ருத்ராம்சம் என்பது கர்மா மூலமான அழிவு, மரணம். துவாம்சம் அப்படின்னா பெற்றோர் மற்றும் முன்னேற்றங்கள் தொடர்பான உறவுகள். சோடாசாம்சம் அப்படின்னா மகிழ்ச்சி, வாகன சுகம், பரம்பரை நோய், இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறது. அதுக்கடுத்து T20 அப்படின்றது விம்சாம்சம், பக்தி, ஆற்றல், வீரியம், பலம் என்னும் பல்வேறு சக்கரங்கள் மூலமாக ஜாதகரின் அனைத்தும் சேர்த்து வைத்த கர்மக்களையும் அறியலாம். ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டு வருகின்றன. அந்த வகையிலே சந்திர லக்கணம், சந்திரன் என்ற ராசியை லக்கணமாக பாவித்து பலன் சொல்வதும் இது ஜாதகம் இல்லாதவருக்கு பிரசன்ன ஜோதிட முறைப்படியும் சொல்லப்படும் ஒரு முறையாகும். இந்த பரிவர்த்தனை அப்படின்னா கிரகங்களுடைய பரிவர்த்தனை. அந்த காலத்தில் வணிக முறைகளை பார்த்தால் பரிவர்த்தனை என்றால் ஒன்றை கொடுத்து ஒன்றொன்றை வாங்குவது என்று சொல். அந்த முறையிலே ஜோதிடத்திலேயும் பரிவர்த்தனை பெறக்கூடிய 2 கிரகங்கள், 2 பாவகங்கள் அவசியம். இந்த 2 கிரகங்கள் தங்கள் வீட்டில் அமராமல் மாற்றி அமர்ந்து பலன்களை தரவல்லது. இதை பற்றியும் நம்ம ரொம்ப விரிவாக சொல்லலாம். அது ஒரு சின்ன பாடல் கூட இருக்கு. தானென்ற கோள்களது மாறி நிற்க தரணிதரனில் போர் விளங்கும் தனமுள்ளோன், ஊனென்ற உடல்நாதன் பாம்பு கூடில் உத்தமனாம் யோக்கியனாம் புனியன் சேயன் சோனமெனும் குமரியுடைய இசை செய்து கொற்றவனே கோயிலத்தில் வாழ்ந்திருப்பான், வானென்ற மரளி பயம் இல்லை என்றால் மைந்தனிடம் அறிவிழைத்து இருப்பாயே என்று புலிப்பாணி சோதிடர் கூறுகிறார். 9 கோள்களில் ராகு கேது நீங்களாக ஏனையவே தங்களுக்குள் இடமாறி பரிவர்த்தனை பெறும் பொழுது அந்த ஜாதகன் பூமியில் பெரும் புகழும் மிகுந்த தனமாக்கியமும் சந்திரனுடன் பாம்பு கூடியனால் உத்தமனாகவும் யோக்கியனாகவும்
புனிதத்தன்மை உடையவனாகவும் அச்செல்வன் இவ்வுலகில் வாழ்ந்திருப்பான். அவனுக்கு யம பயம் இருக்காது. இதனை ஏனைய கிரக நிலவரங்களை நன்கறிந்து கூறுவாயாக என்று அந்த காலத்திலே புலிப்பாணி சொல்லியிருக்கின்றார். கிரக யுத்தம் என்று பார்த்தோமானால் கிரகங்களுக்குள்ள ஒரே இடத்தில் ஒரே பாகைக்குள் குறைவான அமைப்பில் ஒன்றோடு ஒன்று சேரும்போது அதிக பாகையில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி அதிகமான பாகையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சூரியன், சந்திரன், ராகு, கேது ஆகிய கிரகங்கள் இந்த யுத்தத்தில் ஈடுபடுகிறது. இவர்கள்லாம் சேர மாட்டாங்க. மற்ற இந்த செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி ஆகிய 5 கிரகங்கள் மட்டுமே கிரக யுத்தமும் பரிவர்த்தனையும் செய்யப்படுகிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா வக்ரம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒரு கிரகம் வானவெளியில் சில சமயங்களில் பின்புறமாக சுற்றும், அதாவது ரிவர்ஸ் டைரக்ஷன். உதாரணமாக செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் எப்போதும் அதனுடைய ஓடு பாதையிலே 90 டிகிரியிலேயே தங்கள் சுழற்சியை மேற்கொள்ளும். தன்னுடைய சுற்றமும் வேகமும் அந்த விதிக்கப்பட்ட 90 டிகிரிக்குள்ளே கடக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். தன்னுடைய வேகத்தை குறைத்து அந்த இடைவெளிகளை சரி செய்யும், பின்புறமாக சுழல் தொடங்கும். பிறகு தொடரும் கிரகங்கள் அந்த சுழற்சி இடைவெளிக்குள் வந்து பிறகு மீண்டும் முன்புறமாக துவங்கும். அந்த பின் சுற்றல் தான் வக்கிரம் எனப்படும். வக்கிரம் என்பது அவருடைய மனப்போக்கு, சிந்தனை, உணர்ச்சி முதலியவற்றை சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒழுங்கு, நியாயம், நியதி முதலியவற்றில் இருந்து திரிந்த நிலையில் அல்லது மாறுபட்ட அல்லது வேறுபட்ட நிலையில் இருப்பார்கள். அதுபோலதான் சுபகிரகம் வக்ரகதி இருந்தால் பலன்கள் கிடைப்பது தாமதமாகும். மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத ஆன்மீக நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு கொடுத்து குருவருளும் திருவருளும் பெற்றிட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பல்வேறு எண்ணற்ற தகவல்களும் பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. ஜோதிடம் சம்பந்தமான கருத்துக்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் 99 76 83 60 64 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.